கேக்குதுலண்ணா? எஸ். நன்றி நன்றி ஓகே, நன்றி. ஓகே. தேங்க்யூ வெரி மச். நன்றி, தேங்க்யூ நன்றி, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். என்னோட ஒவ்வொரு செஷன்லையும் வித்தியாசமாக இந்த ஒரு ப்ரேயர் தான் சொல்லி ஆரம்பிப்பேன். பார்த்துருப்பீங்க. நம்முடைய அம்மாவோ அப்பாவோ நம்ம என்ன கேட்டாலும் தருவாங்க. உலகத்திலேயே நம்ம கேட்குற எல்லாத்தையும் கொடுக்க ஆசைப்படுற ஒரு ஜீவன் என்ன அப்படின்னா நம்மளுடைய அம்மா அப்பா. அந்த அம்மா அப்பாவுக்கும் மேற்பட்ட ஒரு விஷயம் நம்முடைய ஏக இறைவன். ஒன்றே குலம், ஒன்றே இறைவன், ஒருவனே தேவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரே இறைவன், ஏக இறைவன். மதம் வேற வேறன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை தான் பிரபஞ்சம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். பிரபஞ்சத்தை கடவுளாக பார்க்குறோம். நாம் கேட்குற எல்லாத்தையும் இந்த ஏக இறைவன் இல்லைன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்குது. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை தகுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா கொடுக்கும். நீங்கள் கேட்டு கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்குறத விட அதிகமாக கொடுக்கறது இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்போம். குழந்தைங்க காலேஜ் போகும்போதே பைக் வாங்கி கொடுமான்னு அடம் பிடிப்பாங்க, படுத்துவாங்க, நிறையா சண்டை போடுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு தெரியும் இப்போ பையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இப்போ கொடுத்தா எங்கேயா போய் ஆக்சிடெண்ட் ஆகி வந்து நிற்பான் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டுறதுக்கு பழகிறதுக்கு சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பழக்கப்படுத்தி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோடனே இப்போ வந்தோடனே அவன் கேட்குற பைக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குற மாதிரி இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா லாட்ரியில் காசு வருது இல்லை, அந்த திடீர் பணக்காரங்க அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க, பரம ஏழைகளாக ஆகிடுவாங்க. காரணம் என்னென்னா காசை ஒரு திடீர்னு அந்த காசை அவங்களால சமாளிக்க, அதை மேனேஜ் பண்ண தெரியாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். மரத்தான் ஓடணும், 21 கிலோமீட்டர் ஓடணும். நீங்கள் அதில் ஜெயிக்கலாம் வேண்டாம், நீங்கள் ஓடணும் 21 கிலோமீட்டர். அதில் ஃபஸ்ட்டாக வரணும், செகண்டாக வரணும், தேர்டாக வரணும், டேஸில் போய் பரிசு வாங்கணும், அந்த பதக்கம் வாங்கணும் அப்படிங்கிறதான் இல்லை, ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இருந்தால் கூட வாப்பா அப்படியே போய் ஓடி போயிட்டு வரலாம். எப்படி போகும்போது நான் ஒரு 3 சினிமா டிக்கெட் வாங்கியிருக்கேன்ப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரல, அதுக்கு பதிலாக நீ வா அப்படின்னு போய் ஒரு சினிமாவுக்கு போய் உட்காத்தி வைக்கிற மாதிரி ஒரு மரத்தானுக்கு போய் உங்களை சட்டுன்னு ஆன் தி ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதற்கு ஒரு பயிற்சி வேணும். உங்கள் உடம்பை பழக்கணும், அந்த நுரையீரலை பழக்கணும், கால் மசில்ஸை பழக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடினோடனே டயர்டாகும். ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் அதையும் தாண்டி ஓடினீங்க அப்படின்னா மயங்கி விழுந்துருவீங்க. ஏன்னா பாடிக்கு அந்த பழக்கம் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நினைப்பாங்க, பெருசாக சம்பாதிக்கிறவங்கெல்லாம் பணக்காரங்க யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் பணம் சம்பாதிச்சு அவங்க அப்பன் சம்பாதிச்சு வச்சதை அவன் லக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தவறான நினைப்போம். அந்த தவறான கண்ணோட்டத்தை கூடாது. குறிப்பாக இந்த மார்வாடி குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காலங்காலமாக பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போகிறதெல்லாம் அவங்க இதுவாக இருக்காது, அவங்க ஜீனில் இருக்காது. அப்படியே வேலைக்கு போனாலும் ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போய் வேலைக்கு போவாங்க. அந்த ஓனர்த்தையே நல்ல பேர் வாங்கி அந்த ஓனரே அந்த பையனுக்கு இன்னொரு கடையெல்லாம் வச்சு கொடுக்குறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களே தகுதிப்படுத்திப்பாங்க, ஒரு கடையை வச்சு தொழில் செய்கிறதுக்கு தகுதிப்படுத்திப்பாங்க. எப்போ ஸ்கூல் படிக்கும்போதே காலையில் 7 மணிக்கு போய் கடையில் உட்காந்துட்டு ஒரு 1 ஹவர் கடையை பார்த்துப்பாங்க. திருப்பி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஒரு 1 ஹவர் படிக்கிற வேலையெல்லாம் வச்சு ஈவினிங் ஃபுல்லாக கடையில் இருப்பாங்க. கடை முன்னாடி போன வீட்டில் வந்து படிப்பாங்க. அவங்க தொழில் முனைவோரை மாற்றுறதுக்கு அவங்கள தகுதிப்படுத்திப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து அந்த பயிற்சிகளை எடுத்துப்பாங்க.
நாம் அதே மாதிரி உங்களை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு ஒரு வெறும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பொற்குவியல் கிடைச்சிருக்கு, தங்க புதையல், வைர புதையல் கிடைச்சிருக்கு. என்னங்க? எலிக்சர் மிக்ஸ். 2 வருடங்களில் 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் அந்த பிளான் படி வேலை செஞ்சால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அதை அடைய முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்கள தகுதிப்படுத்திக்கிறது, அவங்கள தயார்படுத்திக்கல, அவங்கள அதற்கேற்ற மாதிரி அந்த அலாங் வித் தி ஃப்ளோ போகிறதுக்கான அவங்கள உடல் அளவிலையும் மனதளவிலையும் அவங்களோட சூழ்நிலை அளவிலையும். சூழ்நிலைன்னா என்னங்க? வீட்டில் அவங்க ஒத்துழைக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க, இந்த சமுதாயம் ஒத்துழைக்கணும். ஒரு இடத்துக்கு நான் வேகமாக போகணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பைக்கில் போகணும், கிலோமீட்டருக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் என்னோட வண்டி பயணம் செய்யும். கரெக்டாக? என்னோட வண்டியோட கெப்பாசிட்டி 60 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. எனக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஓட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. 5 நிமிஷம் போகிறதுக்கு நான் 5 நிமிஷம் தானே ஆகணும். நான் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 5 நிமிஷத்தில் போக முடியுமா? வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. ஏன்? உங்களை மாதிரியே ரோட்டில் ஓட்டுற நிறைய பேர் இருக்காங்க, உங்களோட வேகமாக ஓட்டக்கூடியவங்களும் இருப்பாங்க. தத்தக்கா பித்தக்கான்னு ஓடி குறுக்க நெடுக்குமே ஓடி உங்களை ஸ்பீட் பிரேக் போடுற மாதிரி மக்களும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பயணம் பண்ணணும்னா நீங்கள் 5 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் ஓட்ட முடியாது. உங்கள் சூழ்நிலை சரியாக இருக்கணும். இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். நான் மட்டும்தான் ரோட்டில் போகல, இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் உங்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் சூழ்நிலை உங்கள் சூழல் அளவிலையும் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணலாம். அதில் குறிப்பாக ஒரு 21 விஷயங்கள் நிறையா இருக்குது. இது ஒரு பானை ஒரு பதம் அப்படிங்கிற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த சின்ன சின்ன விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிறது மூலமாக வாழ்க்கையை, எதிர்காலத்தை எப்படி நம்மளால் பலப்படுத்திக்க முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட அடுத்த ஜென்ரேஷனையும் எப்படி அதாவது ஒரு உச்சபட்ச நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். காசு வேணும், முக்கியம். அந்த காசு வந்ததுன்னா அதை அனுபவிக்கிறதுக்கான ஆரோக்கியம் வேணும், அதுவும் கரெக்டுங்களா? அப்போ உங்கள்கிட்ட காசு இருந்ததுனாலும் உங்கள் நண்பர்கள், சுற்றம் சூழ ஒரு மதிப்பு மரியாதையோடு நீங்கள் வாழணும் அப்படின்னா அதற்கு உங்கள் சூழலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும். கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு ஒரு சில சின்ன சின்ன பழக்கங்கள், டைனி ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன பழக்க வழக்கத்தை நாம் அடாப்ட் பண்ணுறது மூலமாக, ஏற்றுக்கிறது மூலமாக, அதை செயல்படுத்துறது மூலமாக நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக நிறையா உறுதிமொழி எடுக்கிறவங்கள பார்த்துப்போம். இந்த மாதம் இந்த வருஷத்தில் நான் உடற்பயிற்சியை விட்டுணும், இந்த வருஷத்தில் தண்ணி அடிக்கிறத விட்டுணும், இந்த வருஷத்தில் கோபப்படுறத விட்டுணும், அதே மாதிரி விட்டுணும், செய்யணும் அப்படின்ட்டு நிறையா விஷயங்களை 1ஆம் தேதி ஆச்சுன்னா செய்யணும், கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். 1ஆம் தேதி ஆச்சுன்னா டைரி எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு டைரி வாங்கி வச்சுருப்பாங்க, எழுத ஆரம்பிப்பாங்க. ஒரு 10 நாள் அந்த டைரி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டைரி எங்கே இருக்கும்னா தெரியாது. இந்த மாதிரி ஒரு 20 டைரி வீட்டில் இருக்கும். கரெக்டு தானுங்க? கடந்த 20-25 வருஷமாக இதே மாதிரி தானுங்க நம்ம சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம். ஆனால் தினசரி 1% முன்னேற்றம். நீங்கள் நேற்றுக்கு செஞ்சதை விட இன்றைக்கி ஒரே 1% முன்னேற்றம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 365 நாளில் 365 இன்ட்டுன்னா 365% நீங்கள் வளர்ந்து உங்கள் வளர்ச்சி இருக்கும். கிட்டத்தட்ட உங்கள் இப்போ இருக்கிறத போல் ஒரு 4 டைம்ஸ் உங்களோட growth இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் என்ன நாம் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றணும், கடைபிடிக்கணும், எந்த விஷயம்லாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம்.
ரெடியா? ஸ்லைட் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. போப்போம். புது மனதளவில் நாம் புதுசாக மாறணும். புதிய புதிய பழக்க வழக்கங்களை நாம் உருவாக்கிக்கணும். புதிய பாதையை நாம் உருவாக்கிக்கணும். என் வழி தனி வழி அப்படின்ட்டு ராஜபாட்டுறாங்க தர மாதிரி நீங்கள் ராஜ நடை போட்டுட்டு உங்களோட வீர நடை போட்டுக்கொண்டு போகிறதுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான பிளேஸ். ஓகே, வெல்கம் டு 2026. நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிற ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரப்போகிற இந்த 2026 வெற்றிகரமாக வரவேற்போம். உங்களோட பல்வேறு விதத்தில் நீங்கள் மாற்றணும். ஃபஸ்ட்டு உங்களோட உள்ளுக்குள்ளே, உங்களோட இன்னர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஆழ் மனதில், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்குள்ள நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா கிளாரிட்டியோடு செய்யணும். ஒரு குழப்பம் இல்லாமல் செய்யணும். தீவிரமாக செய்யணும். ஃபோக்கஸ்டாக செய்யணும். அதுக்கு உங்களுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதற்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நன்றி உணர்வு. இப்போ எல்லாரும் கண்ணை முடிக்குங்க. நன்றி உணர்வு தியானமாக இது இருக்கட்டும். கண்ணை முடிக்குங்க. ஒரு ஆழ்ந்த உள்மூச்சு எடுங்க. நிதானமாக வெளில விடுங்க. மீண்டும் ஒரு ஆழ்ந்த உள்மூச்சு. இந்த முறை வெளியிடும்போது வாயு வழியாக விடுங்க மெதுவாக. மூன்றாவது முறையும் ஆழமாக ஒரு உள்மூச்சு எடுத்து வாயு வழியாக வெளியே விடுங்க. இப்போ உங்களுடைய அன்னையை நினைத்துக்கங்க. உங்கள் அம்மாவை நினச்சிக்கங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். குழந்தையாக இருந்தப்ப உங்கள் மலம் மூத்திரம் எல்லாத்தையும் கழுவி தூக்கமெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய ரத்தத்தையே உங்களுக்கு உணவாக தாய்ப்பாலாக கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வலி வேதனைகள்லாம் இருக்கும்போது உங்கள் வலியோட அவங்க வேதனையோட அதிகமாக கஷ்டப்பட்டு உங்களை அரவணைச்சு காப்பாற்றி இந்த நிலைக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க பட்ட கஷ்டம்தான். அவங்களுக்கு என்னை பெற்றெடுத்த என் அன்னைக்கு நன்றி. அன்னையும் பிதாவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த இடத்துல இருக்கிறதுலையே பெரிய தியாகி அப்படிங்கிறது அப்பா தான். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு இருக்கணும். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற என்னுடைய தந்தைக்கு நன்றி. நமக்கு மாதா, பிதா, குரு இந்த 3 பேரும் தான் முதல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தான் ஒரிஜினல் தெய்வம். நமக்கு கல்வி கற்பிச்சு இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா, இப்போ நான் சில ஸ்லைட்ஸ் போடுறேன், அதெல்லாம் படிக்க முடியுது அப்படின்னா, அந்த ஆனா அவனா சொல்லி கொடுத்ததுலேருந்து, அல்ஜிப்ரா சொல்லி கொடுத்ததுலேருந்து, நமக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள், குருமார்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆன்மீக அளவுலேயும் சரி, கல்வியிலையும் சரி, தொழிலையும் சரி, நமக்கு தொழில் சொல்லி கொடுத்துருக்கிற இதுவாக இருக்கும். ஒரு பைக் ஓட்ட சொல்லி கொடுத்த குருவாக இருக்கும். சொல்லி கொடுத்தவங்க அப்படின்னாலே குரு தான். எதை சொல்லி கொடுத்தாலும், எப்படி சொல்லி கொடுத்தாலும் அவங்க குரு. அத்தனை குருமார்களுக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கணத்தரத்துக்குங்க. இது ஒரு உதாரணம். அதாவது ஒரு நன்றி சொல்லும்போது ஆழ்ந்து சிந்தித்து, நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்டாலும் சரி நன்றி சொல்லணும். காலையில் எழுந்த உடனே, இறைவா இன்னைக்கு இந்த உலகை பார்க்கறதுக்கு என்னை உயிரோடு வச்சுருக்க நன்றி அப்படின்னு சொல்லி மனமாற நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும்
நன்றி. நீங்கள் போய் பெட்ரோல் போடுறீங்க ஒரு இதில், அந்த பெட்ரோல் போடுற நபருக்கும் நன்றி சொல்லுங்கள். காரணம் என்னென்னா, அவர் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாரு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த சேவையை அவர் செய்யறதுக்கு அவர் அர்ப்பணிச்ச அப்படின்னா, இன்னைக்கு இங்கே நீங்கள் வண்டி ஓட்டிட்டு வர முடியாது. நாம் போவோம், போலீஸ்காரங்கெல்லாம் பார்த்தா மாமா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் அந்த வெயிலையும் மழையிலையும் நின்று அந்த டிராஃபிக் அவர் ஒழுங்குபடுத்தலை அப்படின்னா நாம் சீராக போக முடியாது, தைரியமாக போக முடியாது. பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. மினிமம் 3 நபர்களுக்கு நைட்டு படுக்கும்போது, காலையில் எழுந்திருக்கும்போது நன்றி சொல்லி ஆரம்பிங்க. ரெகுலராக எல்லாருக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருங்க. இது உங்களோட பழக்கமாக இருக்கணும், வழக்கமாக இருக்கணும். உங்களோட ரத்தம், சதை, நரம்பு எல்லாத்துலேயும் ஊறிப்போன ஒரு விஷயமா இருக்கணும் நன்றி செலுத்துறதுங்கிறது. அது உணர்வு பூர்வமாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாலே வாழ்க்கையில் எல்லா பலங்களும் நம்மை தேடி வரும். நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கணும். இல்லாத விஷயத்தை தேடி, அது இல்லையே, இது இல்லையே, என்கிட்ட இல்லையே, அவன்கிட்ட இருக்கேன் இல்லையே அப்படிங்கிற குறை சொல்லாமல் நாம் ஒரு நன்றி சொல்கிறத பழக்கமாக வச்சுக்கணும். இரவு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 நன்றிகள், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லிட்டு படுக்க போகணும். அடுத்தது 2வது விஷயம், டெய்லி ஒரு 10 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கணும். ஏங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 60,000 எண்ணங்கள் புதுசாக ஒதுக்கிதான். அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், கண்ட குப்பையாக இருக்கலாம். நீங்கள் கவனமாக உங்கள் மூச்சை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் காலையும் 10 நிமிஷம் மாலையும் 2 முறை, இதுக்கு பேர் தான் தியானம். நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே கவனிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தினசரி உட்காரும்போது என்ன ஆகும்னா, புதிதாக சிந்தனைகள் தோன்றும். இன்னோவேட்டிவாக இருப்பீங்க, வித்தியாசமாக தெரிவிங்க. இது 2வது விஷயம், உங்களை உள்ளுக்குள்ளே நீங்கள் பலப்படுத்திக்கிறது. 3வது மீடியா டயட். இன்றைக்கி சோஷியல் மீடியாக்குள்ளே தான் நாம் மூழ்கி போயிருக்கோம். கடலில் தத்தளிக்கிற மாதிரி, கரை தெரியாமல் தத்தளிப்பாங்க தெரியுமா, கடலில் நடுக்கடலில் மாட்டிக்கிட்டு. அதே மாதிரி எல்லாரும் தத்தளிக்கிறாங்க. யாரெல்லாம்? நம்ம எல்லாருமே தான். ஒரு ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த ஆரம்பிச்சிடுது பாருங்கள், அந்த ரீல்ஸ் அப்படின்ட்டு வருது வந்துகிட்டே தான் இருக்குது. உங்கள் டைம் போயிட்டே தான் இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் கற்றுக்கிறதுக்காக உங்களுடைய மொபைலையோ, உங்களுடைய கம்ப்யூட்டரையோ, உங்களுடைய டிவியையோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் நேரத்தை கொல்லும் விஷயமா இன்னைக்கு அது மாறிப்போச்சு. கவனம் சிதறுது. அப்போ ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரம் இந்த மீடியாலேருந்து வெளியில் இருக்கணும். ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேறு ஏதாவது நல்ல விஷயமா மாற்றணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அப்புறமா. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் யாரெல்லாம் வீட்டில் வாங்குறீங்களோ அது குப்பை தான். அதில் இருக்கிற செய்திகளும் குப்பை தான். எடைக்கு போடும்போது ஒரு காசு வரும் பாருங்க, அது மட்டும்தான் அதுலேருந்து பெனிஃபிட்டு. நம்முடைய நேரத்தை கொல்லும் ஒரு விஷயத்தில், நம்முடைய மைண்டை நெகட்டிவ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தில் நியூஸ் பேப்பரும் நம்முடைய டிவி சேனல்களும் நிறையா இருக்குது. இதற்கு முன்னாடி ஒரே ஒரு சேனல் இருந்தது, ஒரே ஒரு தூர்தர்ஷன், ஒரே ஒரு செய்தி சேனல், ஒரே ஒரு முறை நாளுக்கு நைட் 8:30 மணிக்கு வரும். அப்போ நாடு நல்லா இருந்தது. இன்றைக்கி 24 மணி நேரம் நியூஸு, 24 மணி நேரமும் நியூஸ் போடுற சேனலும் 24 இருக்குது. அப்போ நம்ம மைண்டில் நெகட்டிவ் தான் போகுது. அங்கே இது நல்லா இருந்தது, அது நல்லா இருந்தது நியூஸ் வருதா, இங்கே கொலை, இங்கே கொள்ளை, இங்கே எரிஞ்சு போச்சு, இங்கே அடித்தான், இங்கே கொன்னா அப்படிங்கிறது இருக்கா? நாமளும் எதை நோக்கி பயணம் செய்கிறோம், அதே மாதிரி நெகட்டிவ் நியூஸை நோக்கி தான் பயணம் செய்கிறோம். பாசிட்டிவான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. இந்த மீடியாக்கள்லேருந்து விலகிருங்க. தினசரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன், இது சுய கட்டளைகள்னு சொல்லுவாங்க. நான் நல்லா இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் அழகாக இருக்கேன், நான் இளமையாக இருக்கேன், நான் கவர்ச்சிகரமாக இருக்கேன்,
நான் எல்லாரும் ஈர்க்கும் காந்தமாக இருக்கேன் இப்படிங்கிற மாதிரி உங்களை மெருகேற்றிக் கொள்ளும், உங்களை பலப்படுத்திக் கொள்ளும் சுய கட்டளைகளை நீங்கள் சொல்லலாம். எனக்கு நிறைய வருமானம் வந்துட்டு இருக்கு, என்னோட டீம் பெருசாகிட்டே இருக்கு, எனக்கு தினசரி ஆர்டர்கள் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு வருமானம் பெருகிட்டே இருக்கு, என்னோட டீமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகிட்டே இருக்கு. இதே மாதிரி உங்கள் சுய கட்டளைகளை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்ல 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 உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்கும். இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில், இது ஒரு பாட்டில், ஓகேங்களா, தெரியுதா? ஓகே. இந்த பாட்டிலில் இந்த தண்ணி இருக்குல்ல, பை சான்ஸ் இது ஒரு கெட்ட தண்ணியாக இருக்குன்னு வச்சுங்க, நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. இதை பாசிட்டிவ் ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்கள் நிறைய அதில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்ற 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 இந்த கெட்ட தண்ணியெல்லாம் போய் நல்ல தண்ணியாக மாறிடும். அதே மாதிரி நீங்கள் நெகட்டிவான தாட்ஸ் நமக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்கும். ஐயோ இப்படி நடந்தா அப்படி ஆகிடுமே அப்படின்ட்டு. அப்போ என்னால் முடியும், என்னால் பேச முடியும், யோகி சார் பேசுகிற மாதிரி என்னாலையும் பேச முடியும், நானும் இதே போல் ட்ரைனிங் எடுப்பேன், என்னுடைய குழுவினருக்கு நான் சரியாக வழிகாட்டுவேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க, யோகி சார் பேசுறாரு, அவர் மாதிரியெல்லாம் நம்மளால் பேச முடியுமா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் போக, என்னாலேயும் முடியும், பழக பழக எல்லாரும் வரப்போகுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், உங்களோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டு அதில் உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கங்க, பழக்கப்படுத்திக்கங்க, பயிற்சி எடுங்க நிறையா, ஓகேவா? அதே மாதிரி நைட்டு போகும்போது சுய கட்டளைகள், இன்னைக்கு எனக்கு நிறையா வாய்ப்பை கொடுத்துருக்கிற எனக்கு நன்றி, அந்த நன்றி சொல்லிட்டு என்னால் இது போல் நிறைய விஷயங்களை ஈர்க்க முடியும், இன்றைக்கி செஞ்ச பாசிட்டிவான விஷயம் போல் தினசரி என்னால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும், இன்றைக்கி கிடைச்ச ஆர்டரை போல் எனக்கு தினசரி நிறைய அதிகபட்ச ஆர்டர்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிற மாதிரி கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. நான் நன்றாக இருக்கிறேன், நான் அழகாக, நான் இளமையாக இருக்கிறேன், அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் சொல்லணும். எனக்கு நாளைக்கு வரப்போகுது, எனக்கு நாளைக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த நாளை அப்படிங்கிறது இன்றைக்குமே நாளைக்கு தான், நாளைக்கும் அந்த நாளை அப்படின்னா நாளை தான், நாளைங்கிறதே கிடையாதுங்க. நாளை அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் எழுதி வச்சுருங்க, இன்று போய் நாளை வா அப்படின்ட்டு ஒன்று எழுதி வச்சுருங்க. டெய்லி பார்த்தா இன்று போய் நாளை வா தான் அது, அந்த நாளைங்கிற விஷயமே கிடையாது. அதனால நல்ல நல்ல சொற்களை, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படிங்கிற விதமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்ணாடி முன்னாடி அதுவும் நீங்கள் பார்த்து சொல்லிக்கும் போது இன்னும் அது ரொம்ப பலமாக இருக்கும். அதே மாதிரி தினசரி நீங்கள் செஞ்ச வேலைகளை நைட்டு படுக்க போகும்போது டைரி எழுதும் பழக்கம் இருந்துன்னா நல்லது. அல்லது சும்மா நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சோம், அங்கே போனோமே, ஏன் அந்த ஆள்கிட்ட நம்ம அவ்வளோ சொல்லியும் அவர் வாங்கவே இல்லை, என்ன காரணம், என்ன மிஸ்டேக் பண்ணோம், நம்ம சொன்னதில் என்ன விஷயம் தப்பாக போச்சு, சொல்லும்போது சொன்னது என்ன, தண்ணியெல்லாம் அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொன்னது அவரை கட் பண்ணியிருக்கு. அவர் தண்ணி அடிக்கிறது தான் அவரோட உலகம்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் தண்ணி அடிக்காதுன்னு சொன்னது தப்பாக போச்சு. இது ஆக்சுவலி நடந்தது. ரிவ்யூ பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்ச விஷயம் ஒரு இதில். அதே மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், ஒரு அன்றைய நாளை என்ன செஞ்சோம், அதில் என்ன தப்பாக போச்சு, என்ன சரியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரிவ்யூ பண்ணும்போது அடுத்த முறை அந்த தவறை பண்ண மாட்டீங்க. ஒரு சரியாக செயல் செஞ்சிருந்தால் அதை இன்னும் சிறப்பாக செய்ய ஆரம்பிப்பீங்க. என்ன தப்பாக போச்சு, என்ன இன்னும் மேம்படுத்திக்கலாம், இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதற்காக ஒரு சில நிமிடங்கள் எடுத்துகிட்டு ரிவ்யூ பண்ணிக்கணும். இதெல்லாம் உங்களை உள்ளுக்குள்ளேருந்து உங்களை பலப்படுத்திக்கிற ஒரு சில விஷயங்கள். அடுத்தது பார்ப்போம். உங்கள் உடல் அளவில் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு, மேம்படுத்திக்கிறதுக்கு என்னோட முதல் முன்னுரிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் இதுதான். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக உங்களோட கடைசி நாள் வரைக்கும் உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறது கேட்குற மாதிரி இருக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதற்கு தினசரி 7000 முதல் 10,000 ஸ்டெப்ஸ்
டெய்லி நடக்கணும். பக்கத்தில் ஒரு கடைக்கு போகணுமா, பைக் எடுக்காதீங்க, சைக்கிள் எடுக்காதீங்க, நடங்க. 2 மாடி ஏறணுமா, நடங்க. நேற்றுக்கு சேலத்தில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து 3 மாடி போகும்போது ஒரு முறை லிஃப்ட்டில் அந்த பேக் எடுத்துகிட்டு அந்த போனது மட்டும்தான். அதற்கப்புறம் ஏறினது இறங்கினது எல்லாமே ஸ்டெப்ஸில் தான். எவ்வளோ உங்கள் உடலுக்கு நீங்கள் வேலை கொடுத்து வேலை வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்கிறது கேட்டுக்கும். நீங்கள் அது கொஞ்சம் சொகுசு காட்டிட்டீங்க, லிஃப்ட் இருக்கப்பா, லிஃப்ட்டில் போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னால், டாக்டர் ஒருத்தர் சொல்லுவார், பக்தவச்சலம், மேலே போகிறதுக்கு லிஃப்ட்டில் போனால் சீக்கிரமாக போயிடலாம், அப்போ மேலே போகிறதும் சீக்கிரமாக போயிடலாம், அதனால் படியில் யூஸ் பண்ணுறேன் அப்படிம்பார். அதாவது லிஃப்ட்டில் போகிறதுக்கு எதுக்காக, நம்ம சீக்கிரமாக 3வது மாடியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவர் சொன்ன என்ன தெரியுமா, சீக்கிரமாக மேலே போய் சேர்ந்துடலாம்ப்பா லிஃப்ட்டை நிறைய யூஸ் பண்ணால். படிக்கட்டை போனால் நீங்கள் 3ஆம் மாடி ஏறுறதுக்கு எப்படி கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக போவீங்களோ, மேலே போய் சேர்றது நிதானமாக ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தினசரி நம்ம உடற்பயிற்சிங்கிறது முக்கியம், அதில் நடை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஒரு இடத்துல, ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஜெனரல் என்ன சொல்லுவாங்க, இப்படிம்பாங்க, சாம்பல் முறிக்கிறதும்பாங்க. அதே மாதிரி இல்லாமல் ஒரு முறையான சில உடற்பயிற்சிகள் இருக்குது. இது உஜாஸ் முத்ரான்னு பேர். இப்படி வச்சுட்டு கையை நீட்டிட்டு இந்த முறையில் தோளோட 1 2 3 4 5 இதே மாதிரி 10 முறை. அப்புறம் மேலே இப்படி தூக்கி இதோட ஒட்டி இருக்கணும், காதோட ஒட்டி இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 1 2 3 10 வரைக்கும் 3 முறை செய்யணும். அடுத்தது கணேஷ் முத்ரா ஒன்று, இப்படி ஒன்று. இந்த 2 கைகளையும் இப்படி நல்லா கோத்துக்கிட்டு இப்படி வச்சுட்டு தோளோட வச்சுட்டு கழுத்தை நேராக வச்சுட்டு 1 2 3 4 5 அப்படின்ட்டு ஒரு 10 திருப்பியும் கை இப்படி மாற்றிக்கிட்டு 1 2 3 மெதுவாக ஒரு 10 இதே மாதிரி 3 செட்டு செய்யும்போது, இது உங்கள் முதுகில் ஏதாவது வலி இருந்ததுன்னா, முதுகு பக்கம் வலி இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ், கழுத்தில் அந்த ஒரு மாதிரி பின் முதுகில் அந்த ஸ்பாசம், மசில் ஸ்பாசம் இதெல்லாம் இருந்ததுன்னா சரி பண்ணக்கூடிய விஷயம். உங்கள் உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உடம்பு அந்த வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் நல்லாயிருக்கும். அது மாதிரி சின்ன வயசெல்லாம் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, அந்த விஷயத்தெல்லாமும் செய்யலாம். அடுத்தது வாரத்திற்கு 3 முறை உடற்பயிற்சி அப்படிங்கிறது முக்கியம். புஷ்அப்ஸ், உட்காந்துட்டு அந்த புஷ்அப் பண்ணுறது, படுத்துட்டு புஷ்அப் பண்ணுறது, புல்லப் பண்ணுறது, தோப்பு கரணம் போடுறது, பெஸ்ட் எக்ஸசைஸ் தோப்பு கரணம் போடுறது. மூளைக்கு இந்த காதை இப்படி பிடிச்சிட்டு தோப்பு கரணம் போடுறது அப்படிங்கிறது பிரெயின் யோகான்னு வெளிநாட்டவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இருந்தால் மூளை ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ ஸ்குவாட் போடுறது, பிளாங்க்குங்கிறது உங்கள் ஃபுல் மசில்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி உங்களோட உடற்பயிற்சிக்காக வாரத்திற்கு மினிமம் 3 மணி நேரம் ஒதுக்குங்க. ஓகேங்களா? மினிமம். நீங்கள் டெய்லி செய்ய முடியலனாலும் வாரத்திற்கு 3 மணி நேரம், அல்லது தினசரி ஒரு 20 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரியாவது இதே மாதிரி உடற்பயிற்சிகளுக்கு ஒதுக்குங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தால் உங்கள் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பிளாங்கெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் பிளாங்க்னு நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா செஞ்சு காமிப்போமா? தெரிகிறதா? இதே மாதிரி படுத்த நிலையில் இப்படி வச்சு 60 செகண்ட் இருக்கணும். இதே மாதிரி 3 முறை. இதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கோர் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதே மாதிரி இருக்கிறது ஆக்சுவலி கஷ்டம். ஆனால் இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் பாடியும் நல்லா டெவலப் ஆகும். இப்போ சின்ன இதுக்கு ரொம்ப டைமே ஆகாது.
ஹைட்ரேஷன். நாம் நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதே இல்லை. அப்பப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். உங்கள் கையில் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி எப்போதுமே இருக்கட்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். 3லேருந்து 4 லிட்டர். இது டிபெண்ட்ஸ், கொஞ்சம் கூட குறைய இருக்கும். குளிர் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெயில் காலத்தில் அதிகமாக தேவைப்படும். ஆனால் தாகம் எடுத்தாலும் எடுக்கலைன்னாலும் தண்ணி குடிக்கணும். ஆனால் குறிப்பாக எப்போ குடிக்கக்கூடாதுன்னு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக சில பேர் என்ன செய்வாங்க, சாப்பிட்ட உடனே ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துகிட்டு மொத்தமாக குடிப்பாங்க. கல்ப்பு கூடாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி மென்று சாப்பிட்ணும். தண்ணீரை அருந்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அருந்தருதுங்கிறது என்னங்க, உணவை அருந்துங்கள், தண்ணீரை சாப்பிடுங்கள்னு சொல்லுவாங்க. மெதுவாக மென்று சாப்பிட்ணும் தண்ணீரை. தூக்கம்ங்கிறது 6 முதல் 8 மணி நேரம் இருக்கணும். 7 மணி நேரம் தூங்கினா உடம்புல ரிப்பேரிங் ஒர்க் அப்படிங்கிறது நல்லா நடக்கும். அதுவும் குறிப்பாக ஒரே நேரத்தில் தூங்க ஆரம்பிக்கணும். நைட்டு 10 மணிக்கு படுத்துடணும், காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறது. ஓகே, இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேர கேப்பில் ரெகுலராக தூங்கணும். நைட்டு நீங்கள் 10 மணிக்கே தூங்கினா தான் உங்களோட லிவர் டீடாக்சிஃபிகேஷன் ஒர்க் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். அடுத்தது, உங்கள் உடம்புக்கு கொடுக்குற ஊட்டச்சத்துக்கள், உணவுகள். வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தானே வண்டி ஓடும். அதை பெட்ரோல் வண்டியில் டீசல் போட்டால் என்ன ஆகும்? அதே மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நிறையா செஞ்சிட்ருக்கோம். என்ன விதமாக உணவுகள் நம்ம உடலுக்கு உகந்தது? நிறையா நம்ம என்ன செய்யணும்னா, ரா ஃபுட்டு நிறைய எடுத்துக்கணும். சமைத்த உணவுகளை விட முழுமையான உணவுகள்னு சொல்லக்கூடியது என்னென்னா பழங்கள், காய்கறிகள், பச்சையாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள். நம்ம ஆரம்பத்தில் அப்படி தான் சாப்பிட்டோம். நம்ம உடம்பு பச்சை காய்கறிகளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதே சமைத்த உணவு சாப்பிடும்போது உடம்பு அசிடிக் கண்டென்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். உங்கள் உடம்புல அசிடிக் லெவல் எவ்வளோக்கு அதிகமாகுதோ அதெல்லாம் தான் கேன்சர் உருவாகிறதுக்கான இடமா மாறுது, குப்பை சேர்றதுக்கான இடமா மாறுது. நீங்கள் பச்சை காய்கறிகள் அப்படின்னு சாப்பிடும்போது உடம்பு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். காலையில் தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு வெறும் வெஜிடபிள் மட்டும், ரா வெஜிடபிள் சலாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட அப்படியே போல்லாம் ஃப்ரீ ஆகிடும். போல் மூமெண்ட்டெல்லாம் ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் காலையில் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளேயே சாப்பிட்ட உணவுகள்லாம் நீங்கள் வெளில வரதை பார்ப்பீங்க. அந்த ரா வெஜிடபிள்லாம் அதே கலரில் அப்படியே உங்களோட ஸ்டூலில் வெளியே வந்துடும். உங்கள் குடல் அத்தனையும் சுத்தமாகிறதெல்லாம் பார்த்துடுவீங்க. அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும் உணவு. பல்வேறு நிறங்கள் இருக்கிற பச்சை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கங்க. ரெடியூஸ் சுகர். நான் நடுப்புற ஒரு ட்ரிப்பு சொன்னேன், டீ காஃபி அப்படிங்கிறது முதல் எதிரி. நம்ம உடம்புல சர்க்கரை கொண்டு போய் சேர்க்கறதில்ல. டீக்கும் காஃபிக்கும் தான் முதலிடம். 2வது இடம் கூல்ட்ரிங்க்ஸ். அதுவும் குறிப்பாக கோக்கு, ஃபேண்டா இதே மாதிரியெல்லாம் கலர் குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதில் கலர் கெமிக்கலும் சேர்த்து நிறையா சுகர். நான் ஒரு ட்ரிப்பு சொன்னேன், யாராவது இங்கே டீ காஃபி குடிக்கிறத விட்டவங்க இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு ட்ரிப் நான் பேசியிருக்கேன். டீ காஃபி நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? காலையில் இப்போ வரும்போதே ஒரு டீயை குடிச்சிட்டு தாங்க சார் வரோம் அப்படிங்கிறீங்களா? ஓகே, காமராஜ் சார் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்து சொல்லிவிடுவோமே உங்களுக்கு முன்னாடி. யார் காமராஜ் சாரும் சத்யபிரபா மேம். ஓகே, சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர், தேங்க்யூ, வாழ்த்துக்கள். டன், வெரி குட். கிட்டத்தட்ட நான் 6 மாதமாச்சு டீ காஃபி அப்படிங்கிறத விட்டேன். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபில்டர் காஃபி, தண்ணி கலக்காத பால், டிகிரி காஃபி தான் வீட்டில் இருக்கும். காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே காஃபி தான். நான் வீட்டில் காஃபியை குடித்து மோர் தென் 6 months ஆச்சு. வெளில எங்கேயாவது போனால் டேபிள் மேனர்ஸ்க்காக சில சமயம் டீ குடிப்பேன். அதாவது ஒருத்தவங்க கொடுக்கும்போது வேணான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக டீ குடிக்கிறது. மற்றபடி வாங்கி சாப்பிட்றதா இருந்ததுன்னா லெமன் டீ, க்ரீன் டீ இதே மாதிரி என்னோடய மாற்றம். தேன் விட்டு சாப்பிட்றது அப்படிங்கிற கொஞ்சம் அந்த முறையை மாற்றிட்டேன். அதனால் சுகர் இன்டேக்கை
கம்மி பண்ணுங்க. சுகர் இன்டேக்குங்கிறத கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட், குப்பை உணவுகளை தவிர்த்துருங்க. சாப்பிடும்போது கவனம் முழுக்க முழுக்க சாப்பாடில் இருக்கிற மாதிரி. நீங்கள் சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டோ வேறு எங்கேயோ பார்த்துட்டோ இருந்தால் என்ன ஆகும்னா, வயிற்றுக்கு போதும்னு சொல்கிற சிக்னல் உங்கள் மூளைக்கு போகவே போகாது. அப்போ அதிகமாக சாப்பிடுவீங்க. அதிகமாக சாப்பிட்டா அந்த அதிகமாக சாப்பிட்ற உணவெல்லாம் உங்கள் உடம்புல எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து வைப்போம். சரியாக ஜீரணம் ஆகாது. இதே மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கும். பசித்து சாப்பிடணும், கவனமாக சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். ஒரு 32 முறை ஒரு வாயில் ஒரு உணவு போட்டால் 32 முறை மென்று அது தண்ணியாக மாதிரி குடிக்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் அதை நல்லா மென்று சாப்பிடணும். அடுத்தது காஃபி டீக்கு பதிலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெர்பல் டீடாக்ஸ் டீன்னு இருக்குது. இன்றைக்கி கொய்யா இலை டீ அப்படின்னெல்லாம் கேள்விப்படுறோம். முல்சித்தா இலை டீ அப்படின்னெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம டீங்கிறது ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இருக்கிற பழக்கம். 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நமக்கு இந்த டீ காஃபிங்கிறது கிடையாது. சுக்குமல்லி காஃபி இதே மாதிரி இயற்கையான ஒரு திரவங்கள் தான். கஞ்சி குடிப்பாங்க, இதே மாதிரி கஷாயம் மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த டீ காஃபி அப்படின்னு வந்தது தான் நமக்கு பாதி ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. அதில் இருக்கிற டேனின், காஃபின் இதே மாதிரியெல்லாம் ஒரு ஊக்க மருந்து மாதிரி தான். அதுக்கு நிறைய பேர் தண்ணிக்கு அடிமையான மாதிரி டீ காஃபிக்கு நிறைய பேர் அடிமையாங்க. அதில் இருக்கிற கெடுதலியான பொருட்களும் இருக்குது. நம்ம உடம்பை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. லெமன் வாட்டர் கொஞ்சம் என்னோடய மார்னிங் ட்ரிங்க் என்னவாக இருக்குன்னா, ஹாட் வாட்டர், அதில் கொஞ்சம் ஹனி, ஒரு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு, அதுதான் என்னோடய மார்னிங் ட்ரிங்காக இருக்கும் எப்போதுமே. எவ்ரிடே வீட்டில் நான் குடிக்கிறது லெமன் டீ. அதில் டீ டிகாஷன் கூட மேக்ஸிமம் ஊற்ற மாட்டேன். இந்த லெமன், ஹனி, கொஞ்சம் ஜிஞ்சர் இதை போடும்போது பாடியோட பிஹெச் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் மார்னிங்கில் கொஞ்சம் லெமன் ஹனி போட்டு ஹாட் வாட்டர் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை நம்ம உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். நாள் முழுக்க அரைச்சி மென்று அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும்போது வாரத்திற்கு ஒரு முறை ஓய்வு கொடுக்கணும் உடம்புக்கு. விரதம்னு இருப்பாங்க. முன்னாடி சோமவார விரதம், குருவார விரதம், சுக்கிரவார விரதம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் இதை வச்சு முன்னாடியே வச்சுப்பாங்க. ஏகாதசிக்கு விரதம் இருப்பாங்க. அட்லீஸ்ட் 14 நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது ஒரு விரதம் இருக்கணும். 2 வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது விரதம் இருக்கணும். அப்போ முன்னாடி இந்த ஓய்வு கொடுக்கறத தனி ஒரு பழக்கமாகவே கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கடைபிடிக்கிறதில்ல. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, வாரத்திற்கு ஒரு நாள் காலையில் உணவுக்கு அப்புறம் ஈவினிங் வரைக்கும் எதுவும் உணவு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு கேப் விடலாம். இல்லை அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் செய்யலாம். வாரத்திற்கு 2 முறை கூட நீங்கள் செய்யலாம். இதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஈவினிங் 5 மணிக்குள்ளே சாப்பிடணும். காலையில் 9 மணிக்கு மேலே சாப்பிடணும். இந்த 5லேருந்து 9 மணி வரைக்கும் வெறும் வாட்டர் மட்டும்தான் இன்டேக் இருக்கலாம். கலோரி இருக்கிற எந்த ஃபுட்டுமே இருக்கக்கூடாது. அதாவது உணவுக்கு உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய எந்த ஃபுட்டுமே இருக்கக்கூடாது. 0 கலோரி ஃபுட்டு மட்டும்தான் இருக்கலாம். இதனால என்ன ஆகும்னா, உடம்புக்குள்ளே கேன்சர் செல்ஸ் எங்கேயாவது வளர்ந்துட்டு இருந்ததுன்னா அது வளர முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த கேன்சர் செல்ஸ் சீக்கிரமாக அழிஞ்சிடும். அதுக்காக தான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதை நீங்கள் உங்களுக்கு முடிந்த நேரங்களில் கடைபிடிக்கலாம். ஆனால் நீங்கள் விரதம் இருக்கிறது வேறு, பட்டினி இருக்கிறது வேறு. விரதம் இருக்கீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும், உடம்பு மைண்டு ரெடி ஆகிடும். இன்றைக்கி இவன் சாப்பிட போகிறது இல்லைப்பா, இவனுக்கு ஜெரிமானத்துக்காக நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டாம், ரெஸ்ட்டு அப்படின்னு விடும். அப்போ உங்களுக்கு அந்த அல்சர் வருது, இதெல்லாம் வராது. இதே பட்டினிங்கிறது என்ன தெரியுமா, மத்தியானம் 2 மணிக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆனால் அன்றைக்கி பாஸ் ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை கொடுத்துட்டாரு, அதை அன்றைக்கே முடிச்சாகணும். என்ன நடக்கும், அந்த வேலை மும்முரத்தில் அதை செய்யலை இதை செய்யலை, இதை போட அதை போட இதை செய், இதில் இருக்க மிஸ்டேக் இதை சரி பண்ணு அப்படின்னு கவனம் ஃபுல்லாக அதில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகிடும். இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாம் சாப்பாடு வரும் 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 அப்படின்னு மேலே பார்த்துட்டே இருக்கும். போடு 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 அப்படின்ட்டு எங்கே போடுறது, ஒன்றும் போடல. அது பக்கத்தில் இருக்க சவத்தெல்லாம் அரிச்சு 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 போடா அப்படின்னு அடங்கி பசி அடங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஜெரிமானம் ஆகாது. அப்போ நேரத்துக்கு சாப்பிடணும். இல்லை அப்படின்னா உங்கள் உடம்புக்கு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறதில்லன்னு சொல்லிவிட்டு விரதம் இருக்கணும். அடுத்தது, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு சில ஹேபிட்ஸ் என்ன செய்யணும், உங்களை வாழ்க்கையில் வளப்படுத்தும். அதற்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை நீங்கள்
ஸ்ட்ராங் பண்ணணும், மனதளவில் உங்களை ஸ்ட்ராங் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும். இன்றைக்கி நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கே? சோஷியல் மீடியாவில். அதற்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன தெரியுமா? புத்தகம் படித்தல். தினசரி ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. அது என்ன செய்யலாம்? நல்ல புத்தகமாக இருக்கலாம், சுய முன்னேற்ற நூல்கள் இருக்கலாம், மற்ற வெற்றி பெற்றவர்களோட கதைகளாக இருக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை தினசரி வெறும் 10 புத்தகம் மட்டுமே படிங்களேன், 10 பக்கம் மட்டுமே படிங்களேன். வருஷத்துக்கு 3650 பக்கங்கள், கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 புத்தகம் படித்ததற்கு சமம். இன்றைக்கி எத்தனை பேர் புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது? இல்லை. ஆனால் தினசரி ஒரு 10 பக்கம் படிக்கணும் அப்படின்னா 2 விஷயம். அந்த மீடியா டீடாக்ஸ்னு சொன்னல, நைட் வந்து நம்ம அந்த ப்ளூ ஸ்க்ரீன்லேருந்து தள்ளி இருக்கிறதுங்கிறது செய்ய வேண்டியது. வெள்ளித்திரையில் காண்க, சின்ன திரையில் காண்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் நீலத்திரையில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நீலத்திரையை நம்ம பார்க்க பார்க்க கண்ணு கெட்டு போகும். ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே மொபைல் பார்க்குறதுங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம்னா புத்தகம் படிக்கலாம், அல்லது மியூசிக்ஸ் கேட்கலாம் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி. இது வந்து உங்கள் தூக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்குங்க. ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருக்கலாம். தெலுங்கு கற்றுக்கலாம்ப்பா, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஹிந்தி கற்றுக்கலாம்ப்பா, இல்லை இங்கிலீஷ் கொஞ்சம் கற்றுக்கலாம்ப்பா அப்படிங்களாம். இல்லை எனக்கு வண்டி 2 வீலர் தான் ஓட்ட தெரியும், எனக்கு இந்த வருஷத்தில் கார் நான் ஓட்ட கற்றுக்க போகிறேன்ப்பா, எனக்கு அவ்வளோ இன்கம் வந்ததுன்னா கார் வாங்கிடலாம்ல இந்த வருஷத்தில், அப்போ எனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்ல, கார் கற்றுக்கலாம் அப்படின்னு கற்றுக்கலாம். இதே மாதிரி புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கிறதுக்கு பண்ணுங்கள், அவங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இது எது வேணா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு நீங்கள் எழுதி பாருங்கள். அந்த பிடிச்ச விஷயத்தை செய்யணும் அப்படின்னா என்ன இருக்கலாம். சில பேருக்கு வந்து பைக் ஓட்டவே தெரியாதா இருக்கலாம், பைக் ஓட்ட கற்றுக்கலாம். சில பேருக்கு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு ஆக்சுவலி மனசை அமைதிப்படுத்தும் மியூசிக்கல் விஷயம் அப்படிங்கிறது. நான் வயலின் வாசிக்க கற்றுக்க போகிறேன், இந்த வருஷம் நான் வயலின் வாசிக்க கற்றுக்க போகிறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் புதுசாக ஒரு விஷயங்கள் கற்றுக்கும் போது மூளை இருக்குல்ல, மூளையோட அந்த செயல்திறன் அதிகமாகுது. அந்த மேஸ் மாதிரி அதோட பாதைகள் வந்து ரொம்ப கடினமான சிக்கலான பாதைகள். நீங்கள் எவ்வளவுக்குள்ளோ அந்த மூளைக்கு வேலை கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ளோ இந்த வயதான காலத்தில் அந்த அல்சீமர் நோயெல்லாம் வரதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தவிர்க்கப்படும். சுடோக்கு கேம்லாம் விளையாடுறவங்க, மூளைக்கு நிறைய வேலை கொடுக்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் மறதி நோய் வரதில்லை. அதே மாதிரி புதுசாக ஒரு விஷயங்கள் கற்றுக்கும் போது என்ன ஆகும்னா உங்கள் மூளை வந்து ஆக்டிவாக இருக்கும். இது உங்கள் மூளையையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுற ஒரு விஷயம். நியூ ஸ்கில், நியூ லாங்குவேஜ், நியூ நாலேஜ், எது வேணாலும் புதுசாக சில விஷயங்கள் இந்த வருஷத்தில் கற்றுக்கணும்னு முடிவெடுங்க. அதே மாதிரி நாம் எதை நோக்கி போயிட்டுருக்கோம். உதாரணத்துக்கு 18 மாதங்களில் 40 கோடி ரூபாய் நம்முடைய இலக்கு. அப்போ என்ன நடந்திருக்கணும்? இந்த மாதத்தில் நான் 2 பேரை புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கணும். நான் ஜாயின் பண்ண அந்த 2 பேரும் 2 பேரை ஜாயின் பண்ணியிருக்கணும். அந்த 3வது லெவல்லையும் ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்கணும். 4வது லெவல்லையும் அந்த 3வது லெவலில் இருக்கிறவங்க பார்க்கணும். ஆக்சுவலி இது வரைக்கும் தான் உங்களால் மேக்ஸிமம் கவனம் செலுத்த முடியும், அதுக்கப்புறம்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா பெரிய டீம் ஆகிடும். உங்கள் அடுத்த 4 லெவலுக்கு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இந்த ப்ராக்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அடுத்தது என்ன செய்யணும்னா, உங்கள் டீமில் இருக்கிறவங்க இதே விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணணும். அவங்க அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற மானிட்டர் பண்ணுறது. 3வது லெவலில் இருக்கிறவங்களுக்கு 2வது லெவல் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை. இந்த க்ரோத்தை உங்கள் கோல் நோக்கி நீங்கள் போகிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வாரமோ மாதமோ தினசரியோ என்னதுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி 1ஆம் தேதியாச்சா, உங்கள் டீமில் இருக்கிற எல்லாரோட அந்த ட்ரீவியூவில் போய் டச் பண்ணி பார்த்தா எத்தனை லெஃப்ட்டு எத்தனை ரைட்டு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியுதா, எத்தனை டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு தெரியுதா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும், அடுத்த மாதம் 1ஆம் தேதி திருப்பியும் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு, போன மாதம் இவருக்கு டீமில் இத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ இந்த மாதத்தில் இத்தனை பேர் தான் இருக்காங்க, அதாவது 2 மடங்கு இல்லை, 100% க்ரோத் இல்லை. அப்போ இங்கே க்ரோத் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன், அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. 1ஆம் தேதி ஆச்சுன்னா இந்த க்ரோத்துக்கான ரீசன் என்ன, ஏன் உங்களது ஒர்க் ஆகலை, அந்த விஷயத்த பேசுங்க. பேசும்போது என்ன நடக்கும், அவங்களுக்கு உண்டான இன்புட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி
அன்பை விதைங்க. எவ்வளோ அன்பை கொடுக்க முடியுமோ அது பல மடங்காக திரும்பி வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு சில பேருக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லையே அப்படிம்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலையும் தினசரி ஒரு 20 மணி நேரம் 20 நிமிடங்கள் உங்கள் குழந்தைகளோட உங்கள் மனைவியோட பேசுறதுக்காக நேரம் ஒதுக்குங்க. வீட்டில் ஃபஸ்ட் அந்த அன்பை வீட்டில் விதைங்க. நாம் என்ன தான் போய் சம்பாதிச்சாலும் யாருக்காகங்க? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தான். ஆனால் இன்றைக்கி அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம வேலை 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 அப்படின்னு ஓடிட்டு இருந்தா கடைசியில் என்ன ஆகும்? இங்கே நம்ம ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். அப்புறம் நம்ம வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி அன்பை எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. அது பல மடங்காக திருப்பி வரும். ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், கடவுள் ப்ரேயர், கடவுள் நம்பிக்கை இல்லையா, நன்றி உணர்வு தியானம். உங்கள் மதம் எதுவாக இருந்தாலும், மதங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது, மனிதம் தான் முக்கியம். அப்போ நீங்கள் கடவுளோட தொடர்பு இல்லை, பிரபஞ்சத்தோட தொடர்பு. இதுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது சிறந்த வழி. நல்ல கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு உங்கள் மூச்சை நீங்கள் கவனிச்சிருந்தா அது உங்களோட பிரபஞ்சத்தோட தொடர்பை அதிகப்படுத்தும். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் பிரபஞ்சம் பல மடங்காக அள்ளித்தரும். இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் பல மடங்காக அள்ளித்தரும். நம்ம சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு செயல் கிடையாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனை நாம் வாங்கிறதுக்காக இன்றைக்கி சில கோயிலுக்கெல்லாம் போங்க, அங்கே போனால் ஒரு நல்ல ஒரு அதிர்வு கிடைக்கும், மனம் நிம்மதியாகும். எனக்கு நான் பார்த்தீங்கன்னா திருப்பதி போனாலும் அதே மைண்ட் செட்டு தான், நாகூர் தர்காவுக்கு போனாலும் அதே மைண்ட் செட்டு தான், கோவா போயிருந்தேன், ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருக்கோம். இங்கே சென்னையில் வந்து ராஜ்பவனில் ஒரு தர்கா இருக்குது, ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கேன். அங்கே இருக்கிற தர்காவில் இருக்கிற அங்கே ஒரு சமாதி தான், அது கரெக்டுங்களா? அந்த சமாதியில் இருக்கிறவரோட நான் கனெக்ட் ஆகியிருக்கேன். மதம் அப்படிங்கிறது கிடையாது, நாம் ஆன்மீகம் அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும், இப்போ நாலேஜுங்கிறது எங்கே இருந்தாலும் எடுத்துக்கிற மாதிரி இந்த ஆன்மீகமும் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும். நல்ல விஷயங்கள், இப்போ நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரும்பாங்க, அதாவது வேலை செய்கிறாங்க ஒருத்தங்க, அவங்க வியர்வை சித்தறதுக்கு முன்னாடி அவங்களோட கூலியை கொடுக்கணுன்ட்டு. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி போட்டால் அதே மாதிரி உடனடியாக வருமானம் வந்துடுது. அதே மாதிரி சில விஷயங்கள் யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மதங்கிறத தாண்டி நல்ல விஷயம் எங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 20 விஷயங்கள் நாம் பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் 21வது விஷயங்கள் இருக்குல்ல, இதை வந்து டோட்டலாக கட் பண்ண வேண்டிய விஷயங்கள், அவாய்ட் பண்ண விஷயங்கள் மட்டும் இல்லை, டோட்டலாக தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னங்க? புகையும் ஆல்கஹாலும். இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் உங்கள் உடம்புக்கு அத்தனை ஊறு விளைவிக்கும். டீ காஃபியே நம்ம கெடுதல் அப்படின்னு சொல்கிறோம், டீயை விட பல மடங்கு, பல 1000 மடங்கு உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது என்னங்க? புகையிலை. இப்போ தண்ணி புகையிலை இது ரெண்டுத்துலேயும் பார்த்தா எங்கள் அப்பா சும்மா விளையாட்ட சொல்வார், எந்த புல்ல உங்கள் வீட்டில் நல்ல புல்ல அப்படின்னா அதோ கூரையில் கொல்லி வைக்குதே அந்த புல்லை தான் நல்ல புல்ல அப்படிம்பாங்க. அதே மாதிரி வேணால் ஆல்கஹாலை அந்த கூரையில் கொல்லி வைக்கிற புள்ளையை எடுத்துக்கலாம். ஆல்கஹால் கூட என்ன ஆகும்னா, நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்கள் யூரினேஷனோட வெளில போயிடும், கொஞ்சம் நேரத்துக்கு பாதிக்கும், லிவரோட சிஸ்டத்தை கொஞ்சம் பாதிக்கும், அதோட போயிடும், அது உடம்பை விட்டு வெளில போயிடும், உடம்புக்கு அதோட டாக்ஸினை வெளில தட்டுறதுக்கு உண்டான சக்தி இருக்குது. ஆனால் இந்த புகையிலைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், எந்த ஃபார்மில் இருந்ததுனாலும் நிறைய பேர் எடுத்து அடிச்சிடறாங்க, அது மாட்டும் அப்படியே இருக்குது, அப்படியே பேசுகிறாங்க, அப்படியே வண்டி ஓட்டுறாங்க, ஒரு விறுவிறுப்பு தன்மை ஏதோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை புத்துணர்வாக வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மக்களுக்கு வாழ்க்கையை கசந்துப்படுங்க. இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
புகை இந்த இதெல்லாம் வருது. என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் அந்த பான் பராக்குங்கிற ஒரு விஷயத்த போட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் சொல்லுவார், என் ஒய்ஃபு பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறாப்பா, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுப்பா அப்படிம்பாரு. இந்த நாத்தம் பிடிச்ச வாயை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் நடக்காது தானே. அப்புறம் வேற ஏதாவது நடந்துடுச்சுன்னா என்ன செய்யறது? அப்போ அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தானே இருக்குது. எல்லாருக்குமே எல்லாமே தேவை இருக்கும்ல. இந்த ஆள் பக்கத்துலேயே வர முடியல அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக புகையிலை அப்படிங்கிறத தவிர்க்கணும். அது நிறையா ஆரோக்கிய பிரச்சனைகள், கேன்சர் வரைக்கும் ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்குற விஷயம் புகையிலை. நீங்கள் தம் அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் நுரையீரல் மொத்தமாக பாதிக்குது. தண்ணி அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுது. ஒவ்வொரு செல்லுக்கும் உள்ளே நல்ல ஆரோக்கியமான நீர் இருக்கணும். ஆல்கஹால் போச்சுன்னா அதெல்லாம் கெடுத்துருது. அதனால் இந்த 21வது விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பழக்க வழக்கங்கள் நான் இப்போ சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நடைமுறையில் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இதே மாதிரி உங்களோட அடுத்த 365 நாளும் இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களை நீங்கள் ஒரு பணக்காரர் ஆகிறதுக்கான, ஒரு செல்வந்தர் ஆகிறதுக்கான ஒரு மனநிலையும் உடல்நிலையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இது சேகரனை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்தேன். எல்லாருமே இந்த வாழ்த்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி.